குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 25ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 19 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அருகில் உள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டதா இந்த சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றும் செய்யாது. 25/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 25/3/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு பலப்படும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி பிறக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபார தொடர்பான விஷயத்தில் முதலீடு போகிறதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வண்டி வாகன யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக, ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் மற்றும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவருடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் மறைமுக எதிரிகளை நீங்கள் இன்று வெல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதே போல் வேலையாட்களுடைய எண்ணங்களை புரிந்து செய்வதால் அவர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு இன்றைக்கி தருவாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தைரியமாக எல்லா முடிவுகளும் எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். ஒரு நலம் நிறைந்த வளம் நிறைந்த நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு வியாபார வாய்ப்பு அதிகமாக இருக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு ஒத்துழைப்பும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் தன வரவுகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். சொத்து சுகங்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நடைபெறும். வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். மனதிற்கு விருப்பமான பொருட்களை, வீட்டிற்கு தேவையான பொருட்களை, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் உங்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்களில் குறுக்கீடுகள் வருவதற்கும் தாமதங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க. அடுத்தவரோட பேசும் பொழுது பொறுமையாக பேசுங்க. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அதே போல் தாயின் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சற்று கவனம் செலுத்துங்கள். அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு காமிப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்.
உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபம். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே சமயத்தில் போட்டியாளர்கள் குறைவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. இவருடைய சந்திப்பு, இவருடைய நட்பு உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் மாற்றத்துக்கும் ஒரு காரணமாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். தனவரவுகள் கண்டிப்பாக இருக்கும். கடன் சுமைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். உலகெங்குமான கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையிடமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் இவர்களிடத்துலாம் நீங்கள் அனுசரித்து போகணும், பொறுமையாக இருக்கணும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களிடம் நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் மற்றவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பு அளித்து செஞ்சால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அந்யோன்யம் வேணும்னா மனம் விட்டு பேசுங்க, அப்பொழுது தான் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு வரவு நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் நீங்கள் எதையுமே யோசித்து செய்யணும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் போகும்போது பொறுமையாக இருங்க. மேலும் வாக்குறுதி அளிப்பதில் கவனமாக இருங்க. கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. ஆன்மீக பணிகளில் இன்றைக்கி அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. மனதிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரித்தாலும் வாடிக்கையாளர்கள் குறைந்தாலும் லாபம் குறையாது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே வரும். பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவது என்ற சிந்தனை உங்கள் மனதில் வரும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஆற்றலை தரும், வெற்றியை தரும். அதே போல் மனதளவில் இருந்து வந்த நீண்ட நாள கவலைகள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆன்மீக காரியத்தில் கண்டிப்பாக ஈடுபாடு செய்வீங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக உங்களுக்கு தடையாக இருந்த செயல்கள் எல்லாமே இன்று விலகி செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், மனப்பக்குவம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க அலுவலகத்தில் பயன்படுத்தி இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த தனவரவு இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அவங்ககிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்க எண்ணங்களை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள். போட்டி தேர்வுகளில் கலந்துக்கிட்டவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கோர்ட் கேஸ் என்று அலைவர்களுக்கு இன்று ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். புதிய புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வருவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான செய்திகள், வெளியூர் செய்திகள் உங்களுக்கு சுப செய்தியாக இருக்கும். நீண்ட கால திருமண வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் அமையும். தந்தை வழி, தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வாழ்க்கையுடைய உயரத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்று ஆன்மீகம், பக்தி அதிகமாக உங்களுக்கு இருக்கும். உலகெங்கும் கும்ப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள் எல்லாமே திட்டமிட்டும் படி நடக்கும். நீங்கள் முயற்சி செய்த பணிகள் எல்லாமே செயல் வடிவம் ஆகும். நீண்ட காலம் எதிர்கால தொடர்பான ஒரு முயற்சி எடுத்திருந்தீங்க, அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும். உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. உங்களுக்கு பணிபுரிகின்ற இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை விட்டு கொடுத்து அமைதியாக இருப்பது நல்லது. அனைவரிடத்துலையுமே நீங்கள் அனுசரித்து போகணும். வீண் விவாதங்கள் வேண்டாம், வாக்குறுதிகள் தர வேண்டாம், கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் நட்டங்கள் வராது, லாபங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரியுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அளவுக்கு மிஞ்சி கிடைக்கும். இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பாராத சில நட்புகள், நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகவும் போட்டியாளர்கள் குறைவாங்க. நீண்ட நாளாக மனதில் ஏதாவது கவலைகள் இருந்தால் அந்த கவலைகள் குறையும். புத்துணர்ச்சி, தைரியம், தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக கணவன் மனைவிடைய பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை தீங்கி
ஒரு ஒற்றுமை உண்டாகும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். தயவுசெய்து உதவி செய்யணும்னு நினச்சா உதவி செய்யுங்க. சோழி பிரசனம் ஜோதிடம் சிறந்த முறையில் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அதுக்கும் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். நேரில் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, சந்தோஷமான நாளாக அமைய எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.